ஐபிஎல் டீம்ஸால் ரிலீஸ் செய்யப்படும் டாப் 5 பிளேயர்ஸ் யாருங்கிறத பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். இந்த டாப்பிக்கோட பார்ட் 1 வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கவர் வெங்கடேஷ் ஐயர். கேகேஆர் டீமில் லாஸ்ட் 2 இயராக இம்பேக்ட் பிளேயர் ரூலில் யூஸ் பண்ணி பேட்டிங் மட்டும் விளையாடிட்டு இருக்காரு. டிஃபெண்டிங் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட ரிட்டென்ஷனை பார்த்தோன்னா ரிங்கு சிங், ரசல், நரைன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தான் மெயின் 4 பிளேயர்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம்லேயும் ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷித் ராணா மாதிரியான பிளேயர்கள் இருக்காங்க. இதை தவிர ஃபில் சால்ட்டும் இருக்கார். ஸோ கேகேஆர் டீம் பொறுத்த வரைக்கும் வெங்கடேஷ் ஐயரை கட்டாயம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்காக விளையாடிட்டு இருக்க குவிண்டன் டிகாக். ஆனால் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கேஎல் மேயர்ஸ் மற்றும் கேஎல் ராகுல் பிரைமரி ஓப்பனர்ஸாக இருந்தாங்க. இதை தவிர ஸ்டாயினிஸ், குருணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய் மாதிரி பிளேயர்கள் இருக்கிறதால இவர் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஜெயின்ஸ் டீமோட ஃப்ரான்ச்சைசி டீமான SA-T20 இருக்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம்லையும் இவரை லாஸ்ட் இயர் கேப்டன்சிலேருந்து விலக்குனாங்க. அதன் காரணமாக இந்த வருஷம் ஐபிஎல்லில் இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கவர் டேவிட் வார்னர். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆன பிளேயர். டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் ஜேக் ஃப்ரேசர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ரிஷப் பண்ட், அபிஷேக் பொரல், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ் மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இதை தவிர மிச்சல் மார்ஷும் டாப் ஆர்டரில் இருக்கார். ஸோ யங்ஸ்டர்ஸை முக்கியமாக பார்க்கும் பட்சத்தில் இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஏஜ் தான் ரொம்பவே முக்கியமான காரணமாக இருக்கும் இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அவரோட பேட்டிங்கில் எந்தவித குறையும் கிடையாது. சிஎஸ்கே மாதிரி ஓல்டு பிளேயர்ஸை வாங்குகிற டீம்கள் இவருக்கு மேலே குறி வைப்பாங்க இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கவர் புவனேஸ்வர் குமார். ஐபிஎல்லில் டுவைன் பிராவோவுக்கு அப்புறமா 2 தடவை பர்பிள் கேப் வின் பண்ண ஒரே பவுலர் இவர் தான். ஆனால் லாஸ்ட் 2 வருஷமாக இவர்கிட்ட பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எஸ் டீமோட முக்கியமான ஒரு பவுலராகவும் அது மட்டும் இல்லாமல் கேப்டனாகவும் இருந்தார். ஆனால் பேட் கமின்ஸோட வருகைக்கு அப்புறமா அந்த பதவி ரொம்பவே குறைஞ்சிருச்சு இவருக்கு. இந்த வருஷம் இருந்த எஸ்ஆர்எஸ் டீமோட கோரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே ஓவர்சீஸ் பிளேயர் தான். அதனால புவனேஸ்வர் குமார் மாதிரியான ஒரு பிளேயர் இல்லைன்னா கூட அந்த இடத்துல ஒரு அன்கேப்டு பவுலரை வச்சு இவங்களால சமாளிக்க முடியும். இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது சிஎஸ்கே டீம். அவங்க ஆக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேயே 2nd ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கின தீபக் சஹர். தீபக் சஹரை பொறுத்த வரைக்கும் 2018 to 2021 இருந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் இந்த 3 வருஷமாக இல்லை. ரொம்பவே இன்ஜுரியால் கஷ்டப்பட்டிருக்காரு. இவரோட பவுலிங்கும் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. துஷார் தேஷ்பாண்டே, சிமர்ஜித் சிங் மாதிரியான அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் கூட இவரை விட இந்த வருஷம் பெட்டராக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதன் காரணமாக இவர் இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவங்களை தவிர ரிலீஸ் ஆக போகிற மற்ற பிக் நேம்ஸ் யாராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.